வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளி மாணவி மரண விவகாரத்தால் கலவர பூமியானது கள்ளக்குறிச்சி. சூறையாடப்பட்ட பள்ளி வாகனங்களுக்கு தீ வைப்பு. கள்ளக்குறிச்சியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது மாவட்ட நிர்வாகம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளர், செயலாளர் ஆகியோர் கைது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இன்று நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் தயார் நிலை. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு அடைக்கலம் தர சிங்கப்பூர் அரசு மறுப்பு. நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி. தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி அருகே மாணவி மர்ம மரணம் தொடர்பான விவகாரத்தில் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியது. கடலூர் மாவட்டம் வேப்பூரைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டம் வன்முறையாக மாறியது. பள்ளி மற்றும் போலீஸ் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. பள்ளிக்கூடமும் சூறையாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். வன்முறையில் ஈடுபட்டதாக 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் சின்னசேலம் மற்றும் நயினார்பாளையம் பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாணவி மரண விவகாரத்தில் விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தெரிவித்தார். இதற்கிடையே தனியார் பள்ளியில் வெடித்த கலவரத்திற்கும் உயிரிழந்த மாணவியின் உறவினர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று மாணவி தரப்பு வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் தெரிவித்தார். மகளின் இறப்புக்கு அமைதியான முறையிலேயே நீதி பெற விரும்புவதாக உயிரிழந்த மாணவியின் தாய் தெரிவித்துள்ளார். தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் போராட்டத்தில் வன்முறை வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். தமது மகள் எழுதியதாக கூறும் தற்கொலை கடிதம் பொய்யானது என்றும் ஆதாரங்களை அழிப்பதற்காக வன்முறை நாடகம் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். தனது மகளின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். யாரும் வன்முறையில ஈடுபட வேணாம், நம்ம அமைதியான முறையிலே நம்ம ஸ்ரீமதிக்கு நீதி வாங்குவோம். வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. கள்ளக்குறிச்சி அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த வன்முறையால் 3500 பள்ளி மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக அந்த பள்ளியின் நிர்வாகி சாந்தி தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவி விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் எதையும் மறைக்கவில்லை என்றும் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்தார். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை காரணமாக பள்ளி வாகனங்கள், மேசைகள், சான்றிதழ்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 3500 மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சாந்தி தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீமதியோட விவகாரத்துல அந்த பொண்ணு என்னைக்கு இறந்தது, சூசைட் பண்ணிக்கிச்சோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். நானும் சரி, எங்க பள்ளியில இருக்கவங்க, ஆசிரியர்கள், அவங்க காவல்துறை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேருமே நாங்க இன்னை வரைக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் பள்ளி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக பள்ளியின் தாளாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கனியாமூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் மரணமடைந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன், ஆசிரியை ஹரிப்பிரியா, கீர்த்திகா ஆகியோரை சின்னசேலம் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டதாக இதுவரை 192 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் நிலவி வரும் சூழல் வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணம் குறித்து நடைபெற்று வரும் காவல்துறை விசாரணையின் முடிவில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார்.
உள்துறை செயலாளரையும் காவல்துறை தலைமை இயக்குநரையும் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல தாம் உத்தரவிட்டதாகவும், தமிழக அரசின் நடவடிக்கைகளின் மேல் நம்பிக்கை வைத்து பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவியின் பெற்றோர் 3 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையிலும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததே வன்முறைக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் உரிய முறையில் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என்றும், அரசு சார்பில் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழக அரசும் காவல்துறையும் கடமை தவறியதால் அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் செயலற்ற அரசாங்கம் நடைபெற்று வருவதாகவும், உளவுத்துறை செயலிழந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். கள்ளக்குறிச்சியில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை கண்டித்து இன்று முதல் தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் இயங்காது என அக்கூட்டமைப்பினர் செயலாளர் நந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், தீக்கு இரையாக்கப்பட்ட பள்ளிக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தீர்வு எட்டப்படவில்லை என்றால் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தீக்கிரையான பள்ளிக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக, நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் 20,000க்கும் மேற்பட்ட நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஆசிரியர்கள், மாணவர்கள் புது வேலை நிறுத்தத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். தமிழக அரசு 2 நாட்களுக்குள்ளாக எங்களை எல்லாம் அழைத்து பேசி, சங்கத் தலைவர்களை அழைத்து பேசி நல்லதொரு முடிவு காணப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி அருகே மாணவி மரணமடைந்தது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு அனைத்து தனியார் பள்ளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மாணவியின் மரணத்தில் தூண்டுதல் இருந்தால் காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும், பள்ளியின் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் கருப்பு பேட்ஜ் அணிந்து தனியார் பள்ளிகளை நடத்த முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்த மாணவியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர், இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வன்முறை சம்பவங்களில் பள்ளி நிர்வாகத்தின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டார்களா என்பதையும் தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பணிகளை நலமுடன் தொடர்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும், இருமலும் சளியும் இருந்ததால் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர்கள் அறிவுரையை ஏற்று 1 வாரம் ஓய்வில் இருந்தாலும் முதலமைச்சர் என்ற முறையில் அனைத்து பணிகளையும் வீட்டிலிருந்தே கவனிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி திருச்சி சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு மாநிலங்களவை குழு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு மாநிலங்களவை துணைத் தலைவராக எம்பி திருச்சி சிவாவை நியமித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பச்சை நிறத்தில் வாக்குச்சீட்டும், எம்எல்ஏக்கு பிங்க் நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்பட உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 5 மணி வரை நடக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் 234 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க உள்ளனர். அவர்களின் வருகைக்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மார்கரெட் ஆல்வா அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. எனவே குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் மேற்குவங்க மாநில ஆளுநர் ஜெகதீப் தன்கர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக மார்கரெட் ஆல்வா போட்டியிடுவார் என்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் அறிவித்துள்ளார்.
மணிப்பூர் மாநில ஆளுநரான இல கணேசனுக்கு மேற்கு வங்க மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில ஆளுநராக இருந்த ஜெகதீப் தன்கர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகியதை அடுத்து மணிப்பூர் மாநில ஆளுநராக இருக்கும் இல கணேசனுக்கு மேற்கு வங்க ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை நோய் அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒருவருக்கு குரங்கம்மை நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் மற்றொரு இளைஞர் குரங்கம்மை நோய் அறிகுறியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரபு அமீரகத்திலிருந்து கேரள மாநிலம் கண்ணூர் வந்த இவருக்கு குரங்கம்மை அறிகுறிகள் கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். கேரளாவில் குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து 4 விமான நிலையங்களில் உதவி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ், திருவனந்தபுரம், நெடும்பாச்சேரி, கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய விமான நிலையங்களில் உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயணிகளுக்கு காய்ச்சல், உடல்வலி, தசைவலி, தொண்டை வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் விமான நிலைய உதவி மையத்தை அணுகலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சவை நாட்டை விட்டு வெளியேற சிங்கப்பூர் அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி உச்சம் தொட்டதன் காரணமாக முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ச மாலத்தீவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து தற்போது சிங்கப்பூரில் தஞ்சம் புகுந்துள்ளார். இந்நிலையில் நாட்டை விட்டு வெளியேற சிங்கப்பூர் அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்திய அரசும் கோத்தபயவுக்கு அடைக்கலம் அளிக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் மீண்டும் இலங்கை திரும்ப வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வந்த மக்கள் போராட்டம் 100 நாட்களை கடந்துள்ளது. கொழும்பு காலி முகத்திடலில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சிறிய இளைஞர்கள் குழு ஆரம்பித்த போராட்டம் பின்னாட்களில் பெரும் மக்கள் புரட்சியாக வெடித்தது. மக்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அந்த நாட்டு அதிபர் ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இதனிடையே போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த இடைக்கால அதிபர் வேட்பாளருக்கும் ஆதரவளிக்காது என்று முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், பலர் வேட்பாளர்களாக போட்டியிடாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றார். மக்கள் எதிர்ப்பால் பதவி விலகிய கோத்தபய ராஜபக்சேவுக்கு பதில் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதாகவும், ஆனால் அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். 50 வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கேவினாலேயே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த வஜிர அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். கொழும்புவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட வஜிர அபேவர்த்தன ரணில் விக்ரமசிங்கேவின் அரசியல் அனுபவத்திற்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் முல்லைத்தீவு பகுதியில் விளைவிக்கப்பட்ட நெற்கதிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்டாலும் அவற்றை உரிய இடத்திற்கு கொண்டு செல்ல வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் இல்லாத நிலை உள்ளது. டீசல் விலை அதிகமாக இருப்பதாகவும், ஒரு ஏக்கர் நிலத்திற்கு நெல் அறுவடை செய்ய 18,000 ரூபாய் வரை எரிபொருள்களுக்கே செலவு செய்ய வேண்டியிருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு 20 ரூபாய் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபன நிர்வாகம், பெட்ரோல் லிட்டருக்கு 450 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 440 ரூபாய்க்கும் விற்பனையாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய விலைப்பட்டியல் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பையை இந்திய அணி நிச்சயமாக வெல்லும் என்று முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோயிலில் ஸ்ரீகாந்த் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அணியில் ஏற்ற இறக்கம் இருப்பது சகஜம்தான் என்றும், அக்டோபர் மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பை இந்திய அணி நிச்சயம் கைப்பற்றும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மான்செஸ்டரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இங்கிலாந்து 45.5 ஓவரில் 259 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பட்லர் 60 ரன்களை எடுத்தார். பாண்டியா 4 விக்கெட் வீழ்த்தி அசத்தினார். பின்னர் களமிறங்கிய இந்தியா 42.1 ஓவரில் 261 ரன்களை எடுத்தது.
இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. பந்த் 125 ரன்களையும் பாண்டியா 71 ரன்களையும் குவித்தனர். இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவி மரண விவகாரத்தால் கலவர பூமியானது கள்ளக்குறிச்சி. சூறையாடப்பட்ட பள்ளி வாகனங்களுக்கு தீ வைப்பு. கள்ளக்குறிச்சியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது மாவட்ட நிர்வாகம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளர், செயலாளர் ஆகியோர் கைது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இன்று நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் தயார் நிலை. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு அடைக்கலம் தர சிங்கப்பூர் அரசு மறுப்பு. நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி. தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.